இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பற்றி ஒரு 2 கோட் அவன் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப நல்ல பையன். சின்ன வயசுலேருந்தே அது பைத்தியம். சின்ன வயசில் நாங்கள்லாம் சக்திமான் பார்க்குற 90s கிட்ஸ். சக்திமான் பார்த்துட்டு நான் தான் சக்திமான்னு சொல்லி டேபிள் மேலே ஏறி சுற்றி சுற்றி குதிப்பான். தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளக்க வந்த பேரொளி, எங்கள் தாய்மொழி செல்வன் சீமான் உங்களோடு. நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன். எரும மாடு வயசாச்சு, இன்னமும் சக்திமான பார்த்துட்டு அவர் காப்பாத்துவாருன்றியே. உன் குடும்பத்தையே நீ தான்டா காப்பாத்தணும். அப்போவே டீச்சர் சொல்லுவாங்க, நீ சக்திமான் இல்லடா நம்புடான்னு. அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாகை பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டானான இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது. சமீபத்தில் பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழியன்றான். சீமான் தான் செழியன், அது பேர் செழியன்னு வச்சுட்டாங்களே ஒழிய நான் தான் செழியன். அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். டேய், எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க. படத்தை படமா பாடுறா. ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களாக மாறிட்டாங்க. அவங்களே நீங்கள் ரசிகர்கள்னு பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனாக இருக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு அவனுக்கும் சீரியஸாக ஒரு வாக்குவாதம் போகும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம்.